டனல்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். பேக் டு இன்னொரு புது வீடியோ. யுவர் பிளாக் சொல்லுங்க, ஒயிட்னு சொல்லுங்க. மிஸ்டர் ஒயிட் ஒயிட் சொல்லிட்டாரு. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கரெக்டாக திருச்சூர் வந்துட்டோம். திருச்சூரில் வந்து ஏதோ ஒரு இது என்ட்ரன்ஸு நல்ல ஒரு கோவில் இருந்துச்சு. அதை நான் திருப்பி காமிக்கிறேன். நான் கரெக்டாக ஒரு 9:15 கிளம்பி இருக்கோம் நினைக்கிறேன். 9:15 கிளம்புவோம். கரெக்டாக இப்போ டைம் வந்து 12:30. ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் ஆச்சுங்க ஒயிட்? வாயில் சாக்லேட் போட்டிருக்காதா? 3.5 மணி நேரமா? 10:15 11:15 3 hours 3.5 hours ஆயிடுச்சு. அது அப்படியே பொறுமையாக அங்கே நின்றுட்டு வந்தோம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த டீ கடையிலேருந்து அப்படியே கிளம்பி ஒரு சின்ன வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ஏரியா. டனல் எதிரே பார்க்கல. சும்மா கேஷுவலாக வந்து எட்ரா பாய் அப்படின்னா டக்குன்னு எடுத்தா தரமான ஒரு நிமிஷம் 2 பேசணும்னா மேலே தாத்தா அதான் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆமாம், இங்கே வந்துட்டோம். அப்புறம் பெட்ரோல் விலை வந்து திருச்சூரில் எவ்வளோன்னு தெரியுங்களா? திருச்சூர் கேரளாவில் 105 ரூபா 24 பைசா. சொன்னப்போ என்ன சொன்னீங்க? அப்படிதான். நம்ம தமிழ்நாட்டில் வந்து 101 ரூபா 82 பைசா. இங்கே வந்து 105 ரூபா 24 பைசா. ஆல்மோஸ்ட் 4 ரூபா பக்கத்தில் டிஃப்ரென்ஸ் வருது. ஆமாம், மேலும் தெரியும் காமிக்க செமையாக இருக்குது இந்த ஏரியா. ஸோ இதுதான் அந்த கோவில். ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அதை கூட நான் வச்சுருக்கேன். ஜாக்கெட்டை ஒரு வீசிட்டு நான் கீழே விழுந்து பையன் மனசங்கடப்பட்டான். உண்மையாலுமே நல்லா இருக்குங்க ஒயிட் கோயில். சூப்பராக இருக்குது.
வீடா ப்ரோ சும்மா இருங்க. அங்கே பாருங்க எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. என்ன ஒரு காண்டுனா ஃபுல்லாக லவர்ஸ் உட்காந்துருக்கிறானுங்க. என்னங்க வெயிட் சொல்றீங்க? Slight right toward Kodangalar, Shorner Road, Swaraj Round Road. Then turn right onto Kodangalar, Shorner Road. கூகுள் மேப் கத்திட்டு இருக்கிறாப்புல. சாரிங்க மக்களே, அது கூகுள் மேப் ஆஃப் பண்ணும்போது அப்படியே வீடியோ கட் ஆகிடுச்சு. பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குல்ல. ஹெல்மெட் அப்படியே தெரிஞ்சா பக்காவாக இருக்கா? என்ன வெயிட்? என் வீடியோ கவரேஜ் பண்ண பண்ணுங்க. என்னங்க வெயிட் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. பாருங்கள் எல்லாம் கேரளா சரி வீடியோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பிளானுங்க ஒயிட்? இங்கேருந்து பக்கத்தில் ஏதாவது சாப்பிடுவோம், லஞ்ச் சாப்பிடுவோம். சரிங்க. சாப்பிட்டு பீச்சு போயிட்டு போனா வந்ததுக்கு கால் நினச்சிட்டு பேக்கப் ஆக வேண்டியதான். ஆக்சுவலாக மெயின் பிளானை இப்போ தான் சொல்லியிருக்கிறாப்பில். என்னை வந்து வாங்க இது வரைக்கும் கிட்ட போயிட்டு வந்தாலும் அப்படின்ட்டு என்னை வீட்டில் போய் சொல்ல வச்சுட்டு இவ்வளோ நேரம் கூட்டிகிட்டு வந்துட்டு திருச்சூர் வந்துட்டோம். வீட்டில் வீடியோவை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, செருப்பு அடிப்பாங்க. வீட்டில் சொல்லிட்டேன் இப்போ பிளானே சொல்லியிருக்காரு. இங்கே ஏதோ பீச் இருக்காமல் எவ்வளோ கிலோமீட்டர் இங்கே இருந்து? 30 கிலோமீட்டர்ஸ் பீச்சு. 30 கிலோமீட்டர்ஸ்லாம் எங்கள் வீட்டிலேருந்து வேறு ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன். இருங்க நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம அங்கே போயிட்டு தரமான ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். நல்லா இருந்துச்சு, ஃபோட்டோஸ்க்குலாம் பக்காவாக இருந்துச்சு. ஏங்க வெயிட்? ஆசமான பிளேஸ், சூப்பராக ஆசம் காய். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஆசமான பிளேஸ் நல்லா இருந்துச்சு. என்னன்னா ஆலமரத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுப்பியாமா? என்ன? ஆமாம், ஆலமரத்தில் வேறு ஃபோட்டோ வேணுமோ ஒயிட்டுக்கு. நம்ம அதை எடுப்போம். அப்படியே அடுத்தது பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு கூட்டிகிட்டு போகிறாராம்மா. நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்து கொடுமை பண்ணிட்டு இருக்கிறாரு. வாய்ஸ் வேறு கேட்குமான்னு வேறு தெரியல. என்னங்க ஒயிட்? பார்ப்போம். சரி இருங்க, அவருக்கு ஆலமரத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வரணும். சுகாஷ் நம்ம வந்து பையனுக்கு வந்து ஆலமரத்துக்கு அடியில் ஃபோட்டோவில் எடுத்து தந்தாச்சு. இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பிட்டு ஒன்றா பீச்சுக்கு போயிட்டு எடுப்போம், இல்லை அப்படின்னா சாப்பிட்ற இடத்துல எடுப்போம். இல்லை ஃபோனில் சார்ஜ் போடுவோம். அங்கே போயிட்டு சும்மா ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு என்ன பிளான் தெரில. என்ன பிளான் தான் எடுத்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். பியூட்டிஃபுல் பிளேஸ் திருச்சூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், நல்லா இருக்குது, அருமையான பிளேஸ். என்னதுன்ட்டு நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம், வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக. நல்லா ஃபோட்டோ ஷூட்ஸ்க்குலாம் அருமையான பிளேஸ். நீட்டாக உட்காந்துட்டு அதாவது போஸ்ட் கொடுக்க தெரிஞ்சாலும் நல்ல பிளேஸ். போஸ்ட் கொடுக்க தெரியல, எந்த மாதிரி ஆளுக்கு சொல்லண்டா. எனக்கு வந்து நல்ல பிளேஸு, அமைதியாக உட்காந்துக்கலாம், பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாங்க கிளம்புவோம். நம்மளுக்கும் டிஷ் வந்துருச்சு. நம்ம பரோட்டா லவர்னால பரோட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். தலைவன் பன்னீர் பட்டர் மசாலா போட்டு கிரிட்டுன்னு அடிச்சுட்டு இருக்கிறாப்புல. நல்லா இருக்குது பன்னீர் பட்டர் மசாலா, அச்சாவாக இருக்குது. ஓகே, சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பும் போது ஒரு வீடியோ போடுவோம். என்ன சொல்கிறீங்க ஒயிட்? பாய் சொல்லிடுங்க மக்களுக்கு. சாப்பிட்றான் சிரிச்சுட்டுக்கிறா மாதிரி. ஓகே, லெஃப்ட்லே பார்க்க மகனே. யங் ஃபோட்டோ எடுக்க முடியுமா? மக்களே பார்த்துக்கோங்க, இது என்ன ஏரியான்லாம் எனக்கு தெரியாது, பட் நல்லா இருக்குது. குடிச்சா குடிக்கலான்னு பார்த்தா வழி எங்கேயும் இல்லை. வழி இருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஆமாம், ஆனால் படகெல்லாம் வச்சுருக்காங்க, நம்மளை விட மாட்டாங்க. சரி, கால் நினைக்கலாமா? அது பீச்சுக்கு போகணுன்னு பிளான் பண்ணி வந்தோம். பட் பீச்சுக்கு முன்னாடி சின்னதாக இதை பார்த்தோன்னா எக்ஸைட் ஆகிடுச்சு. ஹோட்டல் தனியா வெல்கம் வீகன் வைன், அது நமக்கு தேவையில்லாதது. பட் ஓகே, வண்டி விட்றாதரா. அதாவது இது நான் யார் வண்டி பின்னாடி உக்காந்ததில்லை, அதனால் லைட்டாக ஜாக்கிரதை. இப்போ தான் தெரியும் என் வண்டி பின்னாடி உட்காந்துறவனுக்கு என்ன கழிப்பது இப்போ தான் தெரியுது. சரி விடு. இது வாங்கணும்னு நினைக்கிறேன், டிக்கெட்லாம் எதாவது வாங்கணும்னு நினைக்கிறேன். தெரியல, இயற்கையாக போகிற ஆளுக்கு டிக்கெட் வாங்கணுமான்னு கேட்குறேன். இங்கே வாடா, இது ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஏதோ போட்டிருக்காங்களா? ஸோ டவுட் ஆகும்ல. நம்மளை வந்து பிச்சைக்காரத்தனமாக இருக்கிறோம், அதை வந்து வீடியோ எடுத்து இது பண்ண போகிறோம். ஏன் போன வாட்டி ஏமானத்தை வாங்கல? அவ்வளவுதான், மானத்தை மாற்றி வாங்கிக்க வேண்டியதுதான்.
ஸோ அந்த இடம் சூப்பராக இருக்கும். மானம்னா வேட்டி சட்டெல்லாம் போயிட்டு வீடியோ எடுப்போம். கேப்டன் பிரபாகரன் வாங்க, சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. அளவு பண்ணுவாங்க வாட்டுக்கு வந்துட்டோம். என்ன ஏரியா திடீர்னு குட்டைக்கிட்டையாக இருக்க போது நம்ம பாட்டு கால் இருந்துச்சு நாற்றம் முடிச்சிட போகுது. நல்லா இருக்குங்க, இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஏரியாவே. அங்கே பாருங்கள் ஏதோ பறந்து போகுது. போயிருச்சுங்க மக்களே, பாருங்க கேரளா இட்ஸ் அ பீஸ்ஃபுல் ஏரியா யூனோ. சொல்லுங்க, என்னவோ சொல்ல வந்தீங்க வைட். வீடியோ எடுக்க ஆரம்பிச்சியா? ஆமாம், சும்மா சொன்னாங்க கேரளா காட்ஸ் ஓன் சிட்டின்னு. சூப்பராக இருக்கு உண்மையாலுமே, அருமையான பிளேஸ். இங்கே வருங்க, சே வேற மாதிரி என்னங்க சொல்கிறீங்க? ஆனால் இறங்க முடியாது நினைக்கிறேன், ஃபுல் அண்ட் சைடு கட்டையை போட்டு மறந்து வச்சுருக்காங்க. அவங்க ஏதோ மீன் பிடிக்க வைக்க வச்சுருப்பாங்க, தேவையில்லாத நின்று இருக்கோன்னு நினைக்கிறேன். தப்பிச்சு ஓடுறது தான் 2 பேத்துக்கும் நல்லது. நல்லா இருக்கு. அடுத்து அந்த பீச்சுக்கு போல சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அது எடுக்கிறதுக்குள்ள அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கடை கிரிஞ்சா நினைக்கிறேன்டா. ரெசார்ட்டோட பேக்யார்டு இது. ரெசார்ட்டுக்கு டீ காணுங்களடா. இருங்க பாருங்க, அது ரெசார்ட்டுங்களாமாங்க, பீர் அண்ட் ஒயின் பார்லர் போட்டிருக்கானுங்க. அதை சொல்லலாம், அந்த ரெசார்ட் ஹோட்டல் இருக்குல்லடா. ஆமாம், நல்லா இருக்கு. ஏம்ல சோதிக்க பேச மாட்டான், சோதிக்காதல ஏழை சோதிக்க வாழை சோதிக்கல. அங்கே சாப்பிட்டோம், அதுக்குள்ளே அங்கே இருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா சின்ன ஒரு இதாக இருக்குது, அங்கே வழி கேட்டு அப்படி வரக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல, மறந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் திருப்பினா கிளார் அடிக்கிறேன், நம்ம ஏற்கனவே கருப்பு, அதனால தான் இப்படி. வாங்க அங்கே எடுத்தோம், அங்கே நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. பையன் போய் கையெல்லாம் கொடுத்துட்டு வந்தான். நல்லா இருக்குன்னா நம்ம வந்து சங்கடப்படாமல் கை கொடுத்து எதாவது என்கரேஜ் பண்ணாதான் அவங்க அடுத்து நல்லா பண்ணுவாங்க. நம்ம அதை விட்டு திறமைக்கு பாராட்டு கொடுக்கணும் கரெக்டா அப்படின்னு தலைவர் சொல்றாப்புல. பின்ன போனதுக்கு சாப்பிட்டு பில்லை கொடுத்துட்டு வந்தோமா, கை வலிக்குது. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வர வேண்டியதான், அவ்வளோதான். உண்மையிலுமே அங்கே நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. ஸோ இங்கே கிளம்பிட்டோம். ஸோ இங்கே ஸோ வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ எங்கன்னா ஒன்றுமில்லை, இங்கேருந்து கிளம்பிட்டோம், பீச்சு போவோம். நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ சைனிங் ஆஃப் யுவர் பிளாக். அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, எங்கள்கிட்ட கண்டென்ட் கிடையாது, இதை தான் கண்டென்ட் ஆக்கணும், மன்னிச்சுக்கோங்க. அடுத்து நல்ல கண்டென்ட்டோட வரோம். பாய், நாங்கள் கிளம்புறோம். பாய். வண்டியோட எடுக்கலாம் வா.